கோடி கணக்குல காசு வச்சிருக்கிற அம்பானி அதானி இவங்க எல்லாரும் கடன் வாங்கி தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஏன் ட்ரில்லியனரா இருக்க எலான் மஸ்க் கூட கடன் வாங்கி தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் நினைச்சா ஒரு பேங்கே நடத்த முடியும். ஆனா ஏன் பேங்க்ல கடன் வாங்கி பிசினஸ் பண்றாங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறதுங்கிறது இஎம்ஐ கட்டுறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பணக்காரங்க கடன் வாங்கி வாங்கி தான் பணக்காரங்க ஆகிறாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற ஒரு காரையோ வீடையோ இந்த 1 கோடி ரூபாய் கேஷை கொடுத்து வாங்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1 கோடி ரூபாயில 30 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்டா கட்டிட்டு மீதி இருக்கிற 70 லட்ச ரூபாய எஃப்டில போடுவாங்க. அதுவும் அவங்க வீட்டுல யாரு வயசானவங்க இருக்காங்களோ அவங்க பேர்ல எஃப்டில போடுவாங்க. ஏன்னா ஹையர் இன்ட்ரெஸ்ட் வரும்ன்றதுக்காக. ஆனா இது ஸ்மார்ட் இன்வெஸ்டிங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க அதே 70 லட்சத்தை 12% ஆனுவல் ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா மாசம் நீங்க என்னதான் 60,000 ரூபாய் எஸ்டபிள்யூபி பண்ணிருந்தீங்கனாலும் 20 வருஷம் கழிச்சு உங்க கையில 1,28 லட்ச ரூபாய் இருக்கும். இன்னும் ஸ்மார்ட்டா யோசிக்கிறவங்க அந்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணலாமா தான் யோசிப்பாங்க. இப்ப புரியுதா ஏன் ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர்னு சொல்றாங்கன்னு?